ஜெனரல் இங்கிலீஷோட ஆன்சர்ஸ் பார்க்குறோம். டே 4 நீங்க வந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, டே 4ஓட வாட் டூ ஸ்டடி என்ன அப்படிங்கிறது யூடியூப்ல வீடியோ குடுத்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு, டெலகிராம்ல டே 4ஓட கொஸ்டின் இருக்கு பிடிஎஃப். அத எடுத்து நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் ஆன்சருக்கு வாங்க. ஜெனரல் தமிழுக்கு தனியா வீடியோ குடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்க்கு பார்க்குறோம். யூனிட் 10ல புக் பேக் வந்து படிக்க சொல்லி குடுத்துருந்தோம். ஸோ இங்க நான் உங்களுக்கு வந்து 10 இது குடுத்துருக்கேன். மாடல்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். என்னெல்லாம் மாடல் எதுக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துரலாம். When I was a child, I dash climb trees easily, but now I can't. இங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் ரொம்ப ஈஸியா மரம் ஏறினேன். இப்போ என்னால முடியல. அப்ப எனக்கு ஏஜ் ஆயிருச்சு முடியல. அப்ப சின்ன வயசுல முடிஞ்சது அப்படிங்கிறது எதை சொல்லுது? எபிலிட்டிய சொல்லுது. அப்ப I could climb trees. சரிங்களா? சின்ன வயசுல when I was a child, நான் சைல்டா இருக்கும்போது I could அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. ஐ டேஷ் வின் த சிங்கிங் கான்டெஸ்ட். நான் கண்டிப்பா வந்து சிங்கிங் கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது டிட்டர்மினேஷன். கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஐ கேன் வின் த சிங்கிங் கான்டெஸ்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு கேன். தேர்டுக்கு யூ டேஷ் பை திஸ் புக். அட்வைஸா இல்ல சஜஷனா இந்த புக்கை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? யூ ஷுட். ஸோ யூ ஷுட் பை திஸ் புக். நீ இந்த புக்கை வாங்கிக்கலாம். இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸா இல்ல சஜஷனா நம்ம சொல்றோம். ஃபோர்த் கொஸ்டின். பூங்கோதைக்கு பேச முடியும் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? இப்போ எபிலிட்டி அப்படின்னா நமக்கு கேன் இல்ல குட் போடலாம். நமக்கு குட் அப்படிங்கிறது வரும். ஸோ கேன் அப்படிங்கிறது என்னால முடியும் அப்படிங்கிறது இந்த எபிலிட்டி டிட்டர்மினேஷனை சொல்லுது அப்படிங்கறதுனால பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். இங்க வந்து குட் அப்படிங்கிறது ஆன்சரா தான் வரும். சரிங்களா? குட் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். இங்க வந்து பூங்கோதை குட் இப்போ வந்து குட் ஏன் வராது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எதுக்கு கேன் போடாம குட் போட்டோம் அப்படின்னம்னா, சின்ன வயசா இருந்தப்போ அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருக்கு. அப்போ பாஸ்ட் அப்படிங்கிறதுனால குட் அப்படின்னு போட்டோம். இங்க வந்து பூங்கோதைனால செவரல் லாங்குவேஜஸ் பேச முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எபிலிட்டிய பிரசன்ட்ல சொல்லுது அப்படிங்கறதுனால குட் போடாம கேன் போட்டிருக்கோம். ஸோ குட் போட்டா கரெக்ட் தானே கேட்கலாம். ஸோ குட்டுங்கிறது வந்து பாஸ்ட் அப்படிங்கறனால இங்க நம்ம போடல. பிரசன்ட்ல வந்து கேன் போட்டிருக்கோம். ஐ ஸ்வேர் ஐ ஸ்வேர் ஐ ப்ராமிஸ். நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன். நான் வந்து உன்கிட்ட இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணா என்ன சொல்றது? ஷால் நாட். ஸோ ப்ராமிஸ் பண்றோம் நம்ம கண்டிப்பா. ஐ ஷால் நாட். ஐ ஸ்வேர். நான் கண்டிப்பா ஐ ஷால் நாட் டெல் லைஸ் அகைன். நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை பத்தி சொல்றோம்னா அவுட் டு யூஸ்டு டு அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்ஸ்த் கொஸ்டினுக்கு நம்ம வந்து மை ஃபாதர் யூஸ்டு டு பிளே பேட்மிண்டன். பாஸ்டா சின்ன வயசுல அவர் விளையாண்டு இருந்திருப்பாரு. இல்ல அவர் வந்து முன்னாடி மேரேஜ் ஆன புதுசுல அவர் விளையாண்டு இருந்திருப்பாரு. இப்ப அவர் விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்டா அவர் பண்ணாரு அப்படின்னா மை ஃபாதர் யூஸ்டு டு பிளே பேட்மிண்டன். யூ கமாண்ட் அப்படின்னு வந்துட்டா என்ன சொல்றோம்? யூ மஸ்ட் டூ ஆஸ் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் அப்படின்னு நம்ம கமாண்ட் பண்றோம் அப்படின்னம்னா யூ ஷுட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இங்க மஸ்ட் இருக்க ஆப்ஷன்ல அப்படின்னா மஸ்ட் அப்படிங்கறத போடலாம் கமாண்டுக்கு. நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு கமாண்ட் பண்றோம். டேஷ் ஐ ஹாவ் another glass of water. ரெக்வஸ்ட் பண்றோம். ஸோ நான் வந்து எனக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா மே ஐ ஹாவ் another glass of water. நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறோம். ஸோ மே ஐ ஹாவ் another glass of water அப்படின்னு. சிபி ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட். சிபி வந்து ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது? வின் பண்ண முடியாது. இல்ல ஹார்டா ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வின் பண்ண முடியும். இங்க நமக்கு வின் தி ரேஸ். ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹி வின் தி ரேஸ். அப்போ பாசிபிலிட்டி அவங்க ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணல, இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு பாசிபிலிட்டி பத்தி சொல்றதுனால கேன் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். வி அப்படிங்கிறது டியூட்டியை பத்தி சொல்லுது. டியூட்டிங்கிறது என்ன? கமாண்ட் மாதிரி தான். நம்ம டியூட்டி அப்படிங்கிறது எப்பயுமே டியூட்டி அப்படிங்கிற வேர்டு கொஸ்டின்ல வருது அப்படின்னா கட்டாயமாக இது நம்ம கடமை அப்படின்னு வந்தாலே அவுட் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடணும். வி அவுட் டு பிரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்தது நவுன், அட்வர்ப், வெர்ப், அட்ஜெக்டிவ் அதை பார்க்குறோம். 11th கொஸ்டினுக்கு த யங் சீகல் அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்கிரீம். இதுல ஜாய்ஃபுல் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. 12th கொஸ்டினுக்கு பிரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு நவுன். SION அப்படிங்கிறதுல IONல முடிஞ்சா அது நவுன் அப்படின்னு ஷார்ட்கட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு நவுன். லவுட்லி LYல முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அட்வர்ப். ஃப்ளூ அப்படிங்கிறது நமக்கு வேர்ப். ஃப்ளூங்கிறதுனா பறக்கிறதா ஒரு செயல் அப்படிங்கறதுனால அது வேர்ப்ல இருக்கு. நெக்ஸ்ட் டீப் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்ன சொல்றோம்? நம்ம வந்து நவுனுக்கு அது சப்போர்ட் பண்ணி வரணும். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது நவுனா இருக்கு. ஸோ நவுனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி வருது, டிஸ்கிரைப் பண்ணி வருது அப்படின்னா அதான் நமக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல் டிராஜடி, கருந்துளை சோகம், தோண்டப்பட்ட அரண்மனை.
தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் புவரா இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். பிளாக் ஹோல் டிராஜடி, கருந்துளை அப்படிங்கிற அந்த சோகமானது நடந்தது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிற இடத்துல 1700 வருஷம் வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கறத கட்டியிருப்பாங்க. அங்கதான் கருந்துளை டிராஜடி, பிளாக் ஹோல் டிராஜடி அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். கருந்துளை துயர சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்ல தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு ஸ்டாண்டர்டா நாங்க கொடுக்குறோம். ஆன் விச் டே ஃபோர்ட் வில்லியம் வந்து சரண்டர்டு, கோட்டை வில்லியம் எந்த நாள்ல வந்து சரணடைந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஜூன் 1756, 20th ஜூன் 1756 ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கறத சரண்டர் பண்ணிருப்பாங்க. ஹூ டிஸ்கவர்ட் கல்கத்தா ஃப்ரம் சிராஜுத் தௌலா, சிராஜுத் தௌலாவிடம் இருந்து கல்கத்தாவை மீட்டவர் ராபர்ட் கிளைவ். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், நம்ம கொடுத்திருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் இருக்கு. மீர் காசிம் ரிவோல்டட் as he was angry with the British for misusing the Descas, மீர் காசிம் பிரித்தானியர்களை தவறான பயன்பாட்டிற்கு கோபம் அடைந்தார், அவர் வந்து கிளர்ச்சி பண்ணிருக்காரு. Having been defeated by the British, he fled to Awadh. இந்த லெசனை கிளியரா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாவே புரியும். சோ நம்ம கொடுத்திருக்க ரெண்டு சென்டென்ஸுமே நமக்கு கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது நமக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 செப்பரேட் ட்ரீட்டிஸ், சிராஜுத் தௌலா, ஷா ஆலம் 2 ரெண்டு பேருக்கிட்டயுமே செப்பரேட்டான ட்ரீட்டி கொடுத்தது யாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ். அப்ப சிராஜுத், சுஜாவுத் தௌலா மற்றும் ஷா ஆலம் 2 ஆகியோரின் 2 தனித்தனி ஒப்பந்தங்களை முடித்தவர் யாரு, ராபர்ட் கிளைவா இருக்காரு. ஜோதிபா புலே அப்படிங்கிறவர் நமக்கு புனேவை சேர்ந்தவர். வைகுண்ட சுவாமிகள் நமக்கு வந்து எங்க இருந்திருக்காரு, தமிழ்நாடு. ஐயங்காளி அப்படிங்கிறவங்க கேரளா. மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் 3, 2, 1. ஜோதிபா புலே, வைகுண்ட சுவாமிகள், ஐயங்காளி தமிழ்லையும் அதேதான். 7வது கேள்வி நமக்கு ஆரிய சமாஜ் பத்தி கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்ல 2 மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா இருக்கு. 3வது சுவாமி தயானந்த சரஸ்வதியோட புக்கு தான் குலாம்கிரியா, தப்பு. ஜோதிபா புலேயோட புக்கு தான் குலாம்கிரி அப்படிங்கிறது. அப்போ 3வது மட்டும் நமக்கு தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியா இருக்கு. ஹூ வாஸ் செலக்டட் as the president of தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் யார் பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க, அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு பிறகு தியோசாபிக்கல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமக்கு அன்னி பெசன்டா இருக்காங்க. அடுத்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது ஐயங்காளி. சத்தியசோதக் சமாஜ் நமக்கு ஜோதிபா புலே. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் நமக்கு நாராயண குரு. சோ நாராயண தர்மனா நாராயண குரு அப்படிங்கறதா சரியா இருக்கு. ஆப்ஷன் நமக்கு என்ன வருது, 2, 3, 1 அப்படிங்கறதான் கரெக்டா இருக்குது. 10th கொஸ்டின்ல ரஹனுமாய் மத்யாசன சபா அப்படிங்கிறது நமக்கு எப்ப கொண்டு வந்திருக்காங்க, 1885ல. தியோபன் ஸ்கூல் வந்து நமக்கு ஐஎன்சிய ஃபார்ம் பண்ணது 1851. தியோபன் உலீமா அப்படிங்கிறவங்க சையத் அகமது கானோட ஆர்கனைசேஷன் எப்ப கொண்டு வந்திருக்காங்க, 1888ல. ஆர்டரா 1, 2, 3 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கு. அடுத்து மேக்ஸ் பாத்திரலாம். மேக்ஸ்ல ஓவராலா உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ரொம்ப கம்மியான மேக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு 2/9 அப்படிங்கிறது தான் கரெக்ட். செகண்டுக்கு 9000 rupees அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் நமக்கு 5% அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஃபோர்த் ஒன் வந்து Z = 2x. ஃபிஃப்த் ஒன் வந்து 20%. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நீங்க டெலிகிராம்ல வந்து எனக்கு சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படிங்கறனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே, நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டேன். சரிங்களா, உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்க்கு நம்ம செப்பரேட்டா வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.